சொல்லலாம்னு நினைக்கிறேன். நன்றிடாம்மா. தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு 104ஆம் நாள் நிகழ்வில் நாம் இணைந்திருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய தோமுசி ரகுநாதன், புதுமை பித்தன் ஆகியோரது கதைகளை இணைத்துக் கொண்டு நம்முடைய இலக்கிய பயணம் தொடர்வதில் குறிப்பாக புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் பெருமக்கள் தினந்தோறும் நம்மோடு கதை சொல்லிகளாக இணைந்து இந்த இலக்கிய பயணத்தில் அவர்கள் பெருமை சேர்த்து வருகிறார்கள். தோழர் ஜீவா அவர்கள் கண்ட சிந்தனை கனவை அவர் தோற்றுவித்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் செயல் வடிவ ஆக்கமாய் இன்றைக்கு மாணவர்களோடு பயணிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அப்படி இன்றைக்கு புதுமை பித்தனுடைய கதையான கிரகணம் என்கிற கதையை சொல்லுவதற்காக புதுச்சேரி காலாப்பட்டில் இருக்கக்கூடிய பெருமைமிகு மத்திய பல்கலைக்கழகமான புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய இளங்கலை அரசியல் அறிவியல் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவி, அருமை தோழி, பெருமைமிகு மாணவி ஜெகநாதன் சுமதி இணையருடைய அருமை மகள், திருச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய துறையூர் சார்ந்த முருகூர் கோணப்பாதை என்கிற பெருமைமிகு கிராமத்தினுடைய அருமை மாணவி ஜே நிகிலா அவர்கள் இன்றைக்கு நம்மோடு கதை சொல்லல் வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். தோழமைகளே, ஆளுமைகளே, நம்முடைய தோழமையை இந்த அவையின் சார்பாக கதை சொல்ல வருமாறு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம். தோழமையை வருக, கதை சொல்க. சொல்றோமா? கதை சொல்லலாம்டா. உங்களை பற்றி ஏதாவது குறிப்புகள் சொல்லணும்னு நினைச்சாலும் சொல்லிட்டு கூட கதையை ஆரம்பிக்கலாம். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நிகிலா. ஐயா கூறிய மாதிரி அதுதான் என்னைய பத்தி விவரங்கள். ஐயா கேக்குதுங்களா? கேட்குதுராமா, கேட்குது. நன்றிங்க சார். நான் இன்னைக்கு கதை கூறலுக்காக எடுத்திருக்கிற கதை கிரகணம். கேக்குதுங்க ஐயா? கேக்குதுராமா, நல்லா கேக்குது. நீங்க பாட்டுல சொல்லுங்க. நல்லா நீங்க பாட்டுல கதையை சொல்லிட்டே போங்க. நன்றிங்க. கிரகணம். பூமி, சூரியன், சந்திரன், அம்மா, அப்பா, குழந்தை, இவர்களுக்குள்ள சண்டை நடந்தா என்ன ஆகும்னு தெரியுமா? அது கிரகணம் மாதிரி. ஒளியும் நிழலும் கலந்து போய் உலகமே சோகமாயிடும். எப்படி கிரகணம் வந்து போகுதோ அப்படிதான் குடும்ப சண்டைகளும் வந்து அவசியமாக போகும். அன்பு நிலைத்து நிற்கும். அத்தியாயம் 1. கிரகணம் பிடிக்குது. ஒரு ஊர்ல அப்படிங்கிற கொத்தனார். தொழிலுக்கு போயிட்டு வர அவருக்கு வீடை கவனிச்சு கொண்டிருக்கும் ஒரு மனைவி பாப்பாத்தி. இவர்களுக்கு அன்பான ஒரு குழந்தை, பேரு இசக்கி. ஒரு நாள் காலையில பாப்பாத்தி அம்மா முழுக்க முழுக்க மனசுளிப்பும் கோபமும் வருத்தமும் இருக்கு. எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கு முன்னிரவு அவங்களோட கணவர் வீட்டுக்கு வரல அப்படிங்கறதுதான். அந்த கோபத்தை யார் மேல காட்டுறதுன்னு தெரியாம அடக்கி அமைதியா வச்சிருந்தவங்க அன்றாட வேலைகளை தொடர்ந்து இருந்தாங்க. அப்பாவி போல விளையாண்டுட்டு இருந்த இசக்கி அப்படின்ற குழந்தைய எதிர் வீட்டு பையன் என்னமோ சொல்லி திட்ட அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட வந்து, இப்படி சொடலை என்னைய சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்ல, சொடலைய பெருசா பிடிக்காத நம்ம பாப்பாத்தி அம்மா அத காரணமா வச்சு அந்த கோபத்தை இசக்கி மேல காட்டிடுறாங்க. நான் சொடலை கூட பேசாதன்னு எத்தனை நாள் சொல்லியிருக்கேன், அவன் கூட சேராதன்னு சொல்லியிருக்கேன், கேட்டிருக்கியா புள்ள அப்படின்னு போட்டு அடியா அடிக்கிறாங்க. குழந்தை அழண்டு போய் அழுகுது. இதுக்கு நடுவுல வீட்டுக்கு வந்த பக்கிரி துண்டை விரிச்சு நம்ம திண்ணையில உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்து இது எல்லாமே கேட்டுட்டும் பார்த்துட்டும் இருக்காரு. ஒரு அளவுக்கு மேல தான் புள்ள அடி வாங்குறது தாங்க முடியாதவரு, ஏய் புள்ளைய அடிக்காதன்னு சொல்றேன்ல அப்படின்னு எச்சரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த எச்சரிப்பு தன்னோட காதுல விழுகாத மாதிரி நம்ம பாப்பாத்தி அம்மா இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. குழந்தை அழக ஆரம்பிக்குது. அந்த அலறல் சத்தம் கேட்டோன்னே சண்டை நெருப்பாகி விடுது நம்ம பக்கிரிசாமிக்கும் பாப்பாத்திக்கும் நடுவுல. மனைவி கணவனை தட்டி விடுற, கணவன் மனைவிய அடிச்சிடுறாங்க. முடிவுல மனைவி வலியினால அழுகையும் ஆத்திரமுமா இருக்காங்க.
ஆனா கோபத்துல பக்கிரிசாமி சோறும் வேணாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு கருவிகளை எடுத்துட்டு அன்றாட வேலைக்கு கிளம்பிடுறாரு. அங்கதான் குடும்பத்துல கிரகணம் பிடிக்குது. அத்தியாயம் 2. கிரகணம் தொடர்கிறது. பாப்பாத்தி அழுதுகிட்டே இருக்காங்க. குழந்தையும் கண்ணீர் சிந்தியபடியே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சோறு மட்டும் அடுப்புல கொதிச்சிட்டு இருக்கு பக்கிரிசாமிக்காக. சோறு வெந்ததும் கணவனை எதிர்பார்க்காம மனைவி இருப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. என்னதான் கோபம் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்களோட அன்பு அப்படியேதான் இருக்கு. வாசல்ல நின்னு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. பக்கிரிசாமி தன்னோட கண்ணுல பட்டோன்னே நம்ம பாப்பாத்தி அம்மாவோட வீம்பு போயிடும் அப்படிங்கிறதுக்காக பாப்பாத்தி அம்மா வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா பக்கிரிசாமி கண்ணுல அது பற்றுது. பக்கிரிசாமி திரும்ப வந்து கிணத்தடியில கை கால் அலம்பிட்டு உள்ள வராரு. மௌனமும் வறண்ட சிரிப்புகளும் சாப்பாட்டுல குறைகளும் மட்டும் சொல்றாரு. ஆனா உள்ளுக்குள்ள 2 பேத்துக்கும் அன்பு இருந்துகிட்டே தான் இருக்கு. சில சில சினங்கள், சண்டை அப்படி அப்படியே போகுது. இரவு வருது. வெளியே சாரல் மழை. பாப்பாத்தி படுக்கையில திரும்பி திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கிரிசாமியும் கோபத்துல வெளியே படுத்திருக்காரு. வெளியே மழை தூறுது. உள்ள போய் தான் படுக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ள வராரு. என்னதான் கோவம் இருந்தாலும் அப்படி இப்படி கணவன் மனைவி இருக்கத்தான் செய்றாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் ஒரே பாயில நெருங்கி படுத்துக்கிறாங்க. பாப்பாத்தி கோபமும் வீம்பும் அவங்க பாட்டுக்கு காட்டுறாங்க. ஆனா நம்ம பக்கீரசாமி தன்னோட மனைவிட்ட எப்படி பேசணும்னு நல்லா தெரிஞ்சவரா இருக்காரு. கட்டி அணைச்சு, பாப்பாத்தி புள்ளைய இப்படி அடிச்சா எனக்கு நான் கோபம். அம்மா ஐயா நீங்க கேட்கலீங்கய்யா? தொடருங்க, தொடருங்க. சரி பண்ணிட்டேன். நீங்க தொடருங்க, தொடருங்க. பாப்பாத்தி புள்ளைய இப்படி அடிச்சா எனக்கு தான் கோபம் வராதா? அப்படின்னு பாசமா கேட்கிறாரு. அவங்களும் அவரு கேட்ட விதத்திலேயே மடிஞ்சு சிரிச்சிடுறாங்க. அன்பும் சண்டையும் கலந்த ஒரு உரையாடல் நீண்ட நேரம் தொடருது. கொஞ்ச நேரத்துல கிரகணம் நீங்க ஆரம்பிக்குது. இரவும் நீளுது. அத்தியாயம் 3. கிரகணம் விடுகிறது. காலையில மூவரும் ஒரு சாதாரண சகஜமான குடும்ப வாழ்க்கைய எதுவுமே நடக்காதது போல தொடர்றாங்க. நம்ம குடும்பங்கள்ல அது எப்பவும் அதே மாதிரிதான் இல்லையா? பாப்பாத்தி இசக்கியோட முதுக தடவி வலிக்குதா கண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா கசாப்பு கடையில வாங்கிட்டு வந்த கறியையும் அம்மா வாங்கி வீட்டுல வச்சிருக்கிற மீனையும் பார்த்து நம்ம இசக்கி ரொம்ப குழம்பி போறாங்க. நேத்து இரவு இவ்வளவு சண்டை போட்டாங்களே, இன்னைக்கு காலையில இவ்வளவு சகஜமா சிரிச்சு பேசுறாங்களே, இதெல்லாம் எப்படி அப்படின்னு. அதே போலதான் எல்லா வீட்டிலேயும் கண்டிப்பா கிரகணங்கள் பிடிக்கும். ஆனால் அன்பு என்னைக்குமே நீங்காது. அந்த குழந்தைக்கு அது தெரியுதோ இல்லையோ, அவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஆனா பெரியவங்களுக்கு கண்டிப்பா அது எல்லாமே தெரியும். குடும்பம் என்றால் சண்டையும் அன்பும் கலந்து எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். சண்டைகள் கிரகணங்கள் போல என்னதான் இருந்தாலும் அன்புங்கிற ஒளிய என்னைக்குமே மறைக்காது. அன்பு நீண்டுட்டே தான் இருக்கும். நம்ம எல்லாருமே சந்திரன் போல கிரகணம் வந்தா மறையறதுமா, அன்பு சூரியன் போல நம்ம மேல அடிச்சுக்கிட்டே இருந்தா, நம்ம அதை காட்டிக்கிட்டே இருந்தா உலகமே, குடும்பமே கண்டிப்பா ஒளிர்வோட தான் இருக்கும். நன்றி. ம். எப்படி சொல்றதுன்னு தெரியல. கதை எனக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப குரல் வளமா இருக்கட்டும், அந்த மென்மை போக்கா இருக்கட்டும், சொல்லுகிற அந்த சொற்களில் ஏற்ற இறக்கமா இருக்கட்டும், உங்க உங்கள் முகம் மட்டும் பேசிய மொழி, குரல் இல்ல. உங்க முகம் மட்டும். எல்லாம் என்ன சொல்றது? கண்ணுல இருந்து, மூக்குல இருந்து எல்லாம் பேசுது. நான் கவனிச்சுட்டே இருந்தேன். கதை நான் முழுமையா கேட்கல. பக்கிரிசாமியே, எசக்கி அம்மாவ பத்தி நான் கேட்கிறத காட்டிலும், "ஓ! சமத்தி இந்த போடு போடுறாங்களே!" அப்படின்னு ஒரு ஒரு ஆனந்த தாண்டவம் தான். அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருந்தது. அ அ எங்க வீட்டம்மா பார்த்துட்டு, "ஏங்க, ஐயோ! வீட்ல திஷ்டி சுத்தி போட சொல்லணுங்க பிள்ளைக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க தாய்மை உணர்வோடு. அப்படி ஒரு இது. அத காட்டிலும் அந்த சோறு பொங்குற ஆக்குற இடத்துல நீங்க சொல்லும்போது, ஒரு பெருமூச்சு விட்டீங்க பார்த்தீங்களா? அடடா! எதிர்பார்க்கல. எப்படி உங்களுக்கு அந்த பெருமூச்சு விடணும்னு தோணுச்சுன்னு எனக்கு தெரியல. கதை சொல்லுகின்ற பொழுது நீங்க ஒரு சில என்ன சொல்றது? நகாசு வேலை. எங்க பேராசிரியர் அடிக்கடி வார்த்தையான பணியார் சொல்லுவாங்க. நகாசு வேலைம்பாங்க. அப்படி சொன்னீங்க. அம்மா சமத்தி, என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ரொம்ப அருமைடா, ரொம்ப அருமைடா.
ரொம்ப நீங்க நன்றி சொன்ன அந்த கதை சத்யானந்த். ரொம்ப போக, நன்றி. கதை விமர்சனம் சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. உள்ள சொல்லுவாங்க. ஆனால் நீங்க இன்னும் நெறைய படிக்கணும்டா. நெறைய படிக்கணும். நெறைய வாசிப்பு இருக்கணும். நெறைய கண்டிப்பா. எழுதுங்க. அ என்ன சொல்றது? உங்களுடைய அதாவது எப்படி சொல்றது? ஒருத்தர் பேசும்போதே சிரிப்பு அப்படின்னாவே முகம் சிரிச்சுட்டு முகம் சிரிப்பா வந்துரும். அப்படி எல்லாருக்கும் அமையாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. முகம் அப்படியே சோர்வாயிரும். அது எல்லாருக்கும் அந்த உடல் மொழி க கடவுள் குடுத்துற மாட்டார். உங்களுக்கு அது இயல்பாகவே இருக்கு. அதனால நீங்க நெறைய படிங்க. வாழ்க்கையில உச்சம் தொடுங்க. உங்க பெற்றோருக்கு நீங்க ஒரு பெரிய அ அளவிட முடியாத அளப்பரிய செல்வம் நீங்க. ஏன்னா, உங்கள்ட்ட அந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கலடாம்மா. ஆ பாப்பா எப்படி சொல்லப் போறாளோ ரொம்ப அப்படின்னு ஒரு நன்றி. இருந்தது. கெளப்புங்க. கிடைக்கிற போட்டியெல்லாம் தூள் கெளப்புங்க. பரிசு நீங்க தான். சரிங்களா? எழுதுங்க. தினமும் வாங்க. நாங்க கண்டிப்பா. சொல்லிட்டே இருக்கோம். தினமும் வாங்க, வாங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், எங்க புனிதவதி அம்மா ஒரு நல்ல ஆளுமைகள எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அறிமுகப்படுத்துறாங்க. அது மாரி நீங்க எ எங்களுடைய தோழர் ஜீவா அவர்களுடைய கனவு இதுதான். இந்த மாரி இளையோரிடம் கொண்டு போறதா. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு கூட பாண்டிச்சேரியில 2 பிள்ளைங்க வந்து எங்க போயிட்டாங்க தெரியுமா? இப்போ கொஞ்ச நேரத்துல நான் சாயந்தரம் வரவும் பார்த்தேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. எங்கன்னா, அப்பா, அம்மாவோட கோவிச்சுட்டு புருஷனும், கணவனும், மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டத பார்த்துட்டு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க 2 பேருக்கும் அவங்க சண்டை போட்ட சூழ்நிலையில அவன படிடான்னு திட்டியிருப்பாங்க போல இருக்கு. திட்டினதுனால என்ன பண்ணான், அண்ணன் இத்தனைக்கும் அவனுக்கு 11 வயசு தான். 6த் தான் படிக்கிறான். அவன திட்டினதுனால அவன் தம்பிய சின்ன பையல பிடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டான். எங்கடான்னா கேரளாவுக்கு போறதுக்காண்டி. இவன் போய் அடிக்கடி கேட்டுருக்காங்க. கேரளாவுக்கு ட்ரெயின் எப்போ வரும்? எப்போ வரும்? படிக்கிறது 6த். எப்போ வரும்? எப்போ வரும்ன்னு கேட்டுட்டே இருந்தேங்க. அப்புறம் அது ஒரு அ ப புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு காவல் அ ஆய்வாளர் அத பார்த்து அந்த பசங்கள புடிச்சு கூட்டு வந்து, அப்புறம் பேரண்ட் கொஞ்ச நேரத்தில கேஸ் குடுத்துட்டாங்களாம். அப்புறம் வர சொல்லியிருக்காங்களாம். இந்த அவையின் சார்பாக அந்த புதுச்சேரியில இருக்கக்கூடிய அந்த காவல் ஆய்வாளருக்கும் இந்த மன்றம் வாழ்த்து சொல்லுகிறது. ஏன்னா, அந்த பிள்ளைங்கலாம் அப்படி இருக்காங்க. கதையினுடைய கரு இன்னும் மாறல. கதையும் மாறலை, கதை களமும் இன்னமும் வாழ்வியலாக இருப்பதை அன்றைக்கே புதுமைப்பித்தன் சொல்லியிருக்கிறார். உங்களைப் போன்ற தோழமைகள் தயவு செய்து நீங்க பாப்பா நீங்க இன்னும் டெய்லி வந்தீங்கன்னா, நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா, இப்படிப்பட்ட பொக்கிஷம் தான் எங்களுக்கு வேண்டும். ரொம்ப வாழ்த்துக்கள், சிறப்பு. வழக்கம் போல் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிற எங்களுடைய கணேச பெருமகனார் சாத்தூர் சிங்கக்குட்டி பின்னூட்டத்த தொடங்கலாம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அருமையான கதை கிரகணம். அதாவது ஒரு மக்கள் ஒரு குடும்பஸ்தர் தாம்பத்திய உறவுல எப்படி இருக்கணும், அவங்களுடைய அந்யோன்யமாக எப்படி கணவன் மனைவி இருப்பார்கள் என்று சொல்வதுமாக அமைந்தது. இந்த கதையை அழகாக உள்வாங்கி மிகவும் சிறப்பாக அந்த நிகிலா மாணவி ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய முதல்ல வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இது உண்மையிலேயே விளக்கி எல்லாம் சொல்ல முடியாது. அவங்க கதையை இப்படிதான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அப்ப ஒரு கணவன் மனைவி இருக்கக்கூடியவங்க ஒரு அன்புல பரிமாறிக்கொண்டு அவர்களுக்குள்ளாகவே அந்த ஒருவருக்கொருவர் அனுசரணையோடு இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருப்பார்கள், அவருடைய வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஒரு பொதுவான கருத்தாக அமைந்த ஒரு கதை தான். அத புதுமைப்பித்தன் ஐயா பாருங்களேன். அதாவது பூமி, சூரியன், சந்திரன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. தாய், தந்தை, குழந்தை இப்படி இருக்கு. அந்த குழந்தையில அப்போ அவங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு. அந்த குழந்தை அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த ஒரு நெருக்கமான சூழ்நிலை வரும்போது, அந்த கிரகணம் எப்படி மாறுகிறது அப்படிங்கிற மாரி அந்த குழந்தை ஒரு சமயம் அங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஒரு சமயம் இங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதே மாரி தாய் அந்த பக்கம் இருக்க வேண்டியிருக்கு. தா தந்தை இந்த பக்கம். இதெல்லாம் ஒரு ஒரு சூத்திரம் இருக்கிற மாரி அத அந்த கதைய கொண்டு போயிருக்கிறாங்க. உண்மையிலேயே ஆனால் அந்த தந்தை அவர் கொத்தனாரா இருந்தா கூட, அந்த கொத்தனாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுடைய அணுகுமுறைகள், பழக்கவழக்கங்கள் எப்படி இருக்குங்கிறத வெளிப்படையாவே எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா, இவ மஞ்சள் தேய்ச்சு குளிச்சு, அடடா! மஞ்சள் தேய்ச்சு குளிச்சது நம்மளுக்கு வீணா போயிருமே அப்படின்னு ஒரு கவலையில இருக்கா. ஆனா அவன் வரல. சாப்பாடு கீப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சா கூட, அது பழைய சாதமா இருந்தா கூட எழுதி வச்சா கூட வர முடியல. ஆனா அவன் என்ன பண்ணியிருக்கான், கொத்தனார் வராம, அங்க வேற யாரோ ஒரு பொண்ணோட இருக்கிற மாரி அத காட்டியிருக்காரு. அதையும் அவன் கால் கைய கழுவிக்கிட்டு இருக்கும்போது, அந்த விவரத்த சொல்றான். அப்படி கட்ட இப்படி அப்ப கொத்தனார்கள்லாம்
இப்படித்தான் அவங்களுடைய வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வசதியா போயிரும். அவங்களுடைய அந்த பழக்கவழக்கத்துக்கு வசதியா போயிரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அவங்க இருக்காங்க. அப்படி இருந்தா கூட, இவளுக்கு கணவரிடம் இருக்கிற மதிப்பு, அதே மாரி அவருக்கு வந்து மனைவியிடம் இருக்கிற மதிப்பு, ஒரு அன்பு, ஒரு பரிமாற்றம், அதுல வந்து எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஒரு நம்பிக்கையில தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இவளுக்கும் சரி, அவருக்கும் சரி நம்பிக்கையில ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு ஆணாதிக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. அந்த பெண் வந்து தன் கணவர்கிட்ட தான் எல்லாமே அன்போட இருக்கணும். அவர் வந்து ஆ அத நினைக்காட்டா கூட, இருந்தாலும் அவருடைய அந்த நெருக்கம் இருக்க வேண்டும். அவருடைய பேச்சு இருக்க வேண்டும். ஒரு பழக்கம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையில இருக்கா. ஆனா அந்த புள்ளைய கண்டித்து வரும்போது கூட ஒரு செல்லமா தான் கண்டிச்சுக்கிறாங்க. அந்த மோதி எங்க போச்சு, எங்க போச்சு. அப்ப இவரு வந்து அந்த அந்த கண்டிப்ப வந்து தடுத்து நிறுத்துற மாரி, அதுக்கு ஒரு சொல்றாங்கல்ல, என்ன சொல்றது? தூண்டில போட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ற மாரி, அந்த வார்த்தையெல்லாம் போட்டு கொண்டு போறாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த கிரகணம் இருக்கிற மாரி இந்த கதைய கொண்டு போயி, அழகாக சொல்லியிருக்காரு. அத மாறி, மாறி 3 இடத்துல 4 இடத்துல வந்து மாறி, மாறி இடையில வந்து பூமி வர்ற மாரி, பிறகு சந்திரன் வர மாரி, பிறகு வந்து சூரியன் வந்து இந்த பக்கம் போற மாரி, அப்ப கிரகணம் புடிச்சுக்கிட்ட மாரி, விட்டு விட்டு போனது மாரி. அப்ப அந்த வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு நிலைமை வரும்போது, அத வந்து கிரகணம் விட்டு விட்டது அப்படின்னு. அப்ப சேர்ந்து இருக்கும்போது கிரகணம் புடிச்சுக்கிடுச்சு அப்படின்னு சொல்ற மாரி கொண்டு போய் இந்த கதைய முடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அருமையான கதை. இப்ப இருக்கிற சூழ்நிலையில இருக்கக்கூடிய கதை தான். அப்ப ஆனா அந்த கொத்தனாருகள வந்து இப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்ற மாரி கொண்டு போறாங்க. ஆனா எல்லாரும் இப்படி இருப்பாங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப இருக்கிற சூழ்நிலையில பார்க்க முடியாது. ஆனா அந்த கொத்தனாரு வந்து இதுல வந்து ரொம்ப கரகண்டவரா இருக்கிறாரு. பாருங்களேன், கண்ணி கிழியாத பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு வார்த்தை சொல்லும்போது ரொம்ப சிறப்பான வார்த்தை அது. அது சொரக்கு விதைக்கு போடப்பட்ட சொர வந்து ரொம்ப காஞ்சு கருவாடாயி வந்து நெத்தெல்லாம் போடு நெருங்கி போயிருக்கும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஆளு கூட வந்து அவரு வந்து பார்த்து வந்து கணிச்சிருவாரு. இப்படித்தான், அப்படித்தான் அப்படின்னு சொல்லி கொத்தனார வந்து அவருடைய குணாதிசயங்கள எடுத்து சொல்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மொத்தத்துல வந்து இந்த கதையில வந்து ஆ இந்த ஆணாதிக்கத்தை வந்து சொல்ற மாரி சொல்லிட்டு, அவர் கொஞ்சம் சுருக்கமா இருக்கிற மாரி இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் எதாக இருந்தாலும் சொல்லி குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி இந்த கதைய முடிச்சிருக்காங்க. அ ஆனா இந்த வேலையுமே அவங்களுடைய நெருக்கத்தையுமே பக்கத்தில் குழந்தைகளை வைத்துக்கொண்டு பண்ணக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு சொல்றதையும் ஒரு கருத்து நமக்கு சொல்றாங்க. அதுல பாருங்க அந்த புள்ள வந்து யோசிக்குது பாருங்க. ஒரு பையன் வந்து இப்படி வந்து தப்பு விளையாட்டு விளையாட சொல்றான் அப்படின்னு, இத அந்த புள்ள நினைக்க ஆரம்பிச்சிருது. அது நினைக்க ஆரம்பிச்சுன்னா, அப்போ ஓடுது. திருப்பி விளையாட போகுது. அப்போ வந்து நேத்து வந்து அப்பா, அம்மா வந்து இந்த விளையாட்டு தானே விளையாண்டாங்க. அப்ப நம்மளும் விளையாடுவோம்னு சொல்லி போற மாரி இருக்கு. அப்ப இது வந்து ஒரு அறிவுரை. அதாவது ஒரு குடும்பத்தில் நிலவக்கூடிய ஒரு அறிவுரை சொல்ற மாரி இந்த கதை அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல கதை. இத சிறப்பா சுருக்கமா சொன்னா கூட சிறப்பா சொன்னாங்க. நிகிலா மாணவி அவர்களுக்கு நம்மளுடைய ஐயா கருமுருகன் ஐயா பாராட்டுன மாரி அவங்களுக்கு எல்லாருடைய பாராட்டுக்கும் தகுந்த ஒரு கதையத்தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அவர்களுக்கு நம்மளுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. மனம் திறந்த பாராட்டிற்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அரசல்யமா அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதை சொல்லி நம்ம ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் வந்து அந்த ஊர் பேரை சொல்லும்போது அந்த பொண்ணு இப்படி நெஞ்சில கைய வச்சு முகத்துல ஒரு ரியாக்ஷன் காட்டும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தன்னோட ஊர் பேரை உச்சரிக்கும் பொழுது அந்த பொண்ணுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு பெருமை. என்னடா இப்படி அத அவள அறியாமலே அந்த சந்தோஷமும் பெருமையும் வெளிப்படுத்தின விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வீட்ல வந்து என்னால கொஞ்சம் சவுண்ட் பக்கத்துல அதிகமா இருந்ததுனால, அ கைபேசிய காதுலயே வச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதனால என்னால முகத்த பார்த்து அந்த ரியாக்ஷன்லாம் சொல்லும்போது எப்படி இருக்குன்னு தெரியலன்னாலும், அந்த கதைய கேட்கும்போது, அந்த குரல் இருக்கு பார்த்தீங்களா? குரல். ஐய்யய்யய்யோ! அந்த கதைக்கு உயிர் விட்டுருச்சு. எந்த இடத்துல நிறுத்தணும்? அந்த உச்சி கொட்டுறதா இருக்கட்டும், அடுத்து வந்து அந்த கணவன் மனைவிக்கு வர்ற சண்டைய சொல்லும்போது இருக்கக்கூடிய அந்த குரல் வளம் இருக்கட்டும், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. இந்த சின்ன பொண்ணுக்குள்ள இவ்வளவு பக்குவமா, இவ்வளவு ஒரு கதை சொல்ற திறமையான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். தோமுசி கதை என்கிட்ட இல்ல. அதனால கதையை நான் படிக்கல. ஆனா கதைய சுருக்கமா சொன்னாலும் அழகான ஒரு கதையா சொல்லிடுச்சு. அதான் உண்மை. அழகான ஒரு கதை. ஒரு குடும்பம் குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்துல சண்டை வருமா? வரும். வந்தா அதோட உச்சம் எப்படி இருக்கும் 2 பேத்துக்கும் நடுவுல? அந்த உச்சம் அத குறையும் போது எப்படி 2 பேரும் சமாதானம் ஆவாங்க? அடுத்து என்ன நடக்கும்ன்றதெல்லாம் ரொம்ப அழகா அந்த பொண்ணு ரொம்ப நாசுக்கா அழகா புரிய வச்சுட்டா எல்லாத்துக்குமே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையில வந்து அந்த ஐயா நம்ம சாத்தூர் ஐயா சொல்லும்போது அந்த கதைய படிச்சிருக்கலாமோன்னு தோணுச்சு. அது என்கிட்ட இல்ல. நாளைக்காவது பதிவிறக்கம் செஞ்சு படிச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். கிராமங்கள்ல இது இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிகழ்வெல்லாம். இவர் எழுதுனது 50, 60 வருஷங்களுக்கு முன்னாலனாலும், இப்பவும் கிராமங்கள்ல கொத்தனார்ன்னு இல்லங்க. சில இதுல நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த குடும்பம்ன்ற அடித்தளம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அததான் நம்ம பாராட்டணும். அந்த அடித்தளம் ஸ்ட்ராங்கா இருக்கறனால தான் மேல எவ்வளவு நடந்தாலும் அது தாங்கி கம்பீரமா நிக்குது. அததான் இந்த இல்லத்தரசி செஞ்சிருக்கிறது. இல்லத்தரசிகள் எல்லாருமே இந்த காலத்துல கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னுக்காக, எல்லாமே குடும்பத்திற்காக. கணவன் நல்லவராக இருந்தாலோ, இல்லை அவருக்கு குணம் பத்தலனாலோ, இல்லத்தரசி அதை எல்லாம் சரி செஞ்சு போயிட்டு இருக்காங்க. ஒரு அழகான கதை கேட்ட அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூடியூப்ல வர்றப்போ உங்க முகபாவனையை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஒருங்கிணைப்பாளர் ரொம்ப அழகா உங்களை சொன்னாங்க. உங்களோட இந்த திறமை மேலும் மேலும் வளர்ந்து நிறைய விருதுகள் வாங்குற அளவுக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தணும்னு வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. மிக்க மகிழ்ச்சி. அடுத்து சுடர்மணி அம்மா. அம்மா வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. கேக்குதுங்க. கேக்குது. இப்ப பேசின அந்த பொண்ணு நெகிழி வந்து முருகூர் சொன்னாங்கம்மா. நான் என்னுடைய சொந்த ஊர் பக்கத்துல மாராடி. எனக்கு அப்படியே அந்த ஒவ்வொருத்தர் நெருங்கினதா இருக்காங்க. ரொம்ப சின்ன கிராமம். ஆனா பழமையான கிராமம். ரொம்ப நல்ல கிராமம். அந்த ஊர்ல இருந்து வந்து அது பக்கத்துல தான் நாங்களும் இருந்தோம். பக்கத்துல சுப்பிரமணியம் ஊரு. எங்க கணவர் ஊர் வந்து பக்கத்துல மாராடி. அது பக்கத்துல தான் அந்த முருகூர், துறையூர் பக்கத்துல இருக்குங்க. அருமையான ஒரு வளமான ஏரியா. எங்க இதெல்லாம் சுத்திலும் பச்சைமலை, கொல்லிமலை அந்த சூழ்ந்த ஒரு அழகான ஏரியா. அதுல இருந்து வந்து பாண்டிச்சேரியில படிச்சுட்டு இப்படி அழகான ஒரு கதை. ஆனா அந்த பொண்ணு வந்து எப்படி பண்ணாங்கன்னா, ஒரு பரதநாட்டியத்துல அபிநயம் பண்ணி எப்படி அந்த வரலாறுலாம் சொல்லுவாங்களோ, அப்படியே அவங்க முகத்துல அபிநயம் அழகா குடுத்தாங்க. அந்த கதைய வந்து ஒரு நிலவு நிலவு வந்து அது எப்படி சந்திர கிரகணத்தை சொன்ன மாரி இருந்துச்சு எனக்கு. அப்படி அந்த முகத்த அப்படி நிழவு மாரி வச்சுக்கிட்டு, அழகா அந்த கதைய எப்படி இந்த வயசுல இந்த சின்ன குழந்தை இப்படி அந்த கதைய எப்படி உள்வாங்கி ரசிச்சு ரசிச்சாதான் அத சொல்ல முடியும் இல்லைங்களா? அத அப்படியே உள்ள ஃபுல்லா தன்னுடைய மனதுல ஏத்தி ரசிச்சு அழகா கொண்டுட்டு போனாங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு புரியிற மாரி அதுவும் யாரோ ஒரு குழந்தைகிட்ட சொன்னா கூட அந்த பொண்ணு சொல்ற அந்த அபிநயம் அழகா கொண்டுட்டு போனாங்க. அதே மாரி நம்ம சமூகத்துல இருக்கிற இப்ப கணவன் மனைவி அந்த கணவன் மனைவி சண்டை எப்படி குழந்தைய பாதிக்கும்? அந்த குழந்தை வந்து எப்படி இப்ப நீங்க கூட சொன்னீங்களே அந்த பாண்டிச்சேரியில ஒரு நிகழ்வு கூட சொன்னீங்கல்ல. இந்த குழந்தைகளை எப்படி பாதிக்குங்கிறத அழகா இந்த கதை சொன்னாங்க. அது மாரி அவங்க ஒவ்வொரு செய்தி சொல்லும் பொழுதும் அந்த உணர்வை வந்து தன் முகத்துல காமிச்சாங்க. சோகமா இருந்தா சோகமா, சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா. அந்த அந்த நிகழ்வெல்லாம் அவங்க முகத்திலேயே கொண்டு வந்து அழகா சொன்னாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. உன்னுடைய பணி மென்மேலும் பெருக வேண்டும். நீங்க வந்து எல்லா வளமும், நலமும் பெற்று இந்த கதை மட்டுமல்லாமல் பேச்சு அழகா உங்களுக்கு வருது. நல்ல பேச்சு திறமை இருக்கு. அந்த சொற்பொழிவு வந்து அந்த ஏற்ற இறக்கத்தோட அழகா குடுக்கணும். அப்படி ஒரு பெரிய பேச்சாளராக வருவதற்கான வாழ்த்துக்கள். அப்படி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. நிறைய எழுத்துக்களும் உங்களுடைய பேச்சுக்களும் வர வேண்டும். அதை நாங்களும் பார்க்க வேண்டும் அம்மா. வாழ்த்துமா. நன்றி, வாழ்களும். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா. அம்மா நீங்க நிகிலாம்மா வெளியில போயிட்டு வந்ததுனால சொல்றேன். அவங்க சுடர்மணி அம்மா வந்து இப்ப பின்னூட்ட சொன்ன அம்மா வந்து உங்க ஊருக்கு பக்கத்து ஊரா? ஓ! ஆமாம்மா. நான் அப்படிங்களா? பக்கத்துல மாராடின்னு ஊர் தெரியுங்களா? உங்க ஊர் பக்கத்துல? தெரியுங்கம்மா. அந்த ஊரு தாங்க நானு. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க முருகூர் சொன்ன உடனே, ஆஹா பக்கத்துல நம்ம நெருங்கின ஊரு. மாராடி வந்து உங்க முருகூர் வழியா தான் பஸ் வரும் இல்லைங்களா? அழகான ஒரு ஏரியா தான்.
அந்த சூழலே நல்லா இருக்கும். அங்க இருக்கிற அந்த இது எனக்கு அப்படியே சொன்னதே என்னோட குழந்தை சொன்ன மாரி இருந்துச்சு. அழகான உங்களுடைய நீங்க வெளியில கேட்டீங்களாம்மா நான் சொன்னது? உங்களுடைய அபிநயம், பரதநாட்டிய அபிநயம் புடிச்சு எப்படி சொல்லுவாங்களோ, அது போல உங்களுடைய அந்த கதை சொல்லும் ஆற்றல், அந்த நீரூற்று மாரி அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு ரொம்ப நிலவு வந்து நன்றிங்க. கிரகணத்தை சொன்ன நிலவு கிரகணம் பிடிச்சு அந்த நிலவு வந்து சொன்ன மாரி உங்களுடைய முகம் வந்து அப்படி ஒரு அபிநயம் குடுத்துச்சும்மா. நன்றி. நீங்க ரொம்ப நிறைய ரொம்ப வளங்கள் நன்றிங்க. பெற்று, நீங்க ஒரு பேச்சாளராக வரதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய முகபாவம், அந்த சொல்ற அந்த பாவனை எல்லாம் ஒரு சிறந்த பேச்சாளராக வருவதற்கான அந்த அறிமுகங்கள் உங்க முகத்துல நல்லா தெரியுதும்மா. நீங்க ரொம்ப நிறைய நன்றிங்க. ஆற்றல் பெற்று, எல்லா வளங்களும் பெற்று வாழ இறைவனை வேண்டி நன்றிம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி அம்மா. ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு உண்மையிலே நிகிலா அம்மாவோட ஊர வந்து நாமளும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, நீங்க இந்த பின்னூட்டம் சொல்லும்போது நீங்க சொன்னது இந்த கொல்லிமலை சார்ந்த அந்த பகுதி அதெல்லாம் சொல்லும்போது, அடடா! நல்ல நம்ம மனம் திறந்து தான் சொல்லியிருக்கோம். உண்மைய தான் சொல்லியிருக்கோங்கிறது நமக்கு இன்னும் கூடுதல் சிறப்பா இருக்கு. ஐயா துறையூர ஒட்டி இருக்கக்கூடிய பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா, உங்களுடைய பின்னூட்டம். பேராசிரியரே உங்க உங்க ஊர்க்காரங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கு கதை சொன்ன மாணவி உண்மையிலே மிக சிறப்பாக புதுச்சேரி பல்கலைக்கழகத்தோட மிக சிறப்பாக இந்த கிரகணம் அப்படிங்கிற கதைய நெறியாளர் ஐயா பேராசிரியர் ஐயா அவர்கள் சொன்னதை போல அந்த உடல் மொழி, முகத்தில் புன்னகை தவழ்கின்ற அந்த முகத்தில் இனிமையான குரல் வளம், அந்த கதையை சொன்ன விதம் மிக அருமையாக சிறப்பாக இருந்தது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வருங்காலத்தில் தமிழகத்திலுடைய ஒரு சிறந்த பேச்சாளரை இன்றைக்கு அறிமுகம் செய்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக சிறப்பாக கதை சொன்ன மாணவிக்கு என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. அடுத்து வேற யாராவது பின்னூட்டம் சொல்லணும்னா கை உயர்த்தலாம். இல்லைன்னா ஐயா பணித்துறை ஐயாட்ட போயிடலாம். வேற யாரும் இருக்கீங்களா? ஐயா வணக்கங்க ஐயா. ராஜேந்திரன் பேராசிரியரே. ஐயா வணக்கங்க. நலமா இருக்கீங்க ஐயா? சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா அனைவருக்கும் வணக்கம். நாகேந்திரன், அரசு கலை அறிவியல் கல்லூரி அருப்புக்கோட்டை. இன்னைக்கு கதை சொல்லியாக வந்திருக்கக்கூடிய சகோதரி நிகிலா அவர்கள் மிக அற்புதமாக இந்த கிரகணம் அப்படிங்கிற அந்த கதையை சொன்னாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் அவங்க புதுவை பல்கலைக்கழகம், நான் புதுவை பல்கலைக்கழகத்தில் தான் எம்ஃபில் படித்தேன். இன்னும் அந்த நினைவுகள்லாம் எனக்கு இப்போ வந்து போனது. 2வது அந்த கதையை சொன்ன விதம் ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த அதாவது பெற்றோர்களுடைய அந்த சண்டை சச்சரவுனால பிள்ளைங்களோட மனநிலை எல்லாம் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி அந்த கதையை கேட்கும்போது எனக்கு வந்து அழகிரிசாமி ஐயா அவர்களுடைய குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற அந்த கதையும், அதே போல அந்த உதயசங்கர் ஐயாவுடைய குமாரபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ஒரு இரவில் அப்படிங்கிற அந்த கதை தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அந்த கதையெல்லாம் வந்து படிச்சும்போது குழந்தைகளுடைய மன உணர்வுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமா அந்த கதைகள்ல வரும். அதே போலதான் இந்த கிரகணம் அப்படிங்கிற அந்த கதையை வந்து ரொம்ப அற்புதமா சொன்ன அவங்க நிகிலா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, அதாவது தமிழில் கலை இலக்கிய பெருமன்ற சான்றோர்கள் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து, நீங்க இன்னும் நிறைய வாசிக்கணும், வாசிச்சு நிறைய போட்டிகள்ல இதெல்லாம் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில எதிர்காலத்தை சரியா சந்திக்கணும்னு சொல்லி வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. பேராசிரியருக்கு நன்றி. ஐயா நிறைவு பின்னோட்டத்துக்கு முன்னாடி பேராசிரியர் ஐயா கீரா பிரபாகர் ஐயா. வணக்கம் தர்மபுரன் ஐயா. இப்பதான் வந்தேன் நானு. இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அந்த பொண்ணோட அந்த சொல்லல் இருக்கு இல்லையா, அந்த அசைவு அடே பிரமாதம். அந்த அந்த சொல்லக்கூடிய கதை சொல்லக்கூடிய சுழல் இருக்கு இல்லையா, அற்புதமான ஒரு சொல்லல். என்ன இதுவரைக்கும் யாரும் இந்த மைக்குக்கு முன்னால அந்த அளவுக்கு பண்ணுனதில்லை. இன்னைக்கு நான் ஒரு அதிசயத்தை பார்த்தேன். அது ரொம்ப நல்லா சொன்னது. அடுத்து இந்த கிரகணம்ங்கிற ஆண் பெண் உறவை
வந்து அந்த படைப்பாளி வந்து கிரகணம்னு பேர் வச்சு எத்தனை விஷயங்கள் அதுக்குள்ள வச்சு அத பண்ணிருக்காரு பாத்தீங்களா? அடேப்பா, அதெல்லாம் படிப்படியா எடுத்து சொல்லிட்டு இருக்க முடியாது. அது படைப்பாளியுடைய விஷயம். இத அது அந்த நான் வந்து இப்ப என்ன சொல்ல வரேன்னா 10 நிமிஷம் தான் நான் வந்து 10 நிமிஷம் தான் இருக்குவேன். அந்த பொண்ணை வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன். அருமையான ஒரு சொல்லல். அதுக்கப்புறம் அந்த கிரகணங்கிறது அது பின்னோட்டத்தை வச்சுதான் நான் இந்த கருத்துக்கள் எல்லாம் சொல்றேன். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை. அதை நான் வாசிச்சதில்லை. இருந்தாலும் அவர் வந்து இந்த ஆண் பெண் உறவை பத்தி இதுல கிரகணம்ங்கிற ஒரு பேரை வச்சு அடேப்பா அருமை. வாய்ப்புக்கு நன்றி. கருமுருகன் ஐயா, வணக்கம். எங்க பிரபாகர் ஐயா வாழ்த்துறது வாஞ்சியோட வாழ்த்துவாங்க. அது நிகிலாவுக்கு சொல்றோமா, அவங்க ஐயா வந்து கி ராஜநாராயணனோட மகன் எழுத்தாளர் கீரா பிரபாகர் ஐயாம்மா. ஏன்னா அவங்க பாருங்க எவ்வளவு எனக்கு தெரிஞ்சது ஐயா நீ வாழ்த்துனல சந்தோஷம். அவங்க வாழ்த்தும் போதே சந்தோஷம். ஏன்னா உங்களை பார்த்துட்டோமா நாங்க அந்த நீங்க பேசுற மாதிரி நாங்களும் பேச முயற்சி பண்றோம். நல்லா இருந்தது. அருமை ஐயா. பிரபாகர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. பேராசிரியர் நாகேந்திரன் ஐயா எங்க பஞ்சாப்ல இருக்கீங்களோ? இப்போ இது பார்த்தேன், மோனூர்ல பதிவு பார்த்த மாதிரி இருக்கு. ஐயா வணக்கங்கய்யா. பஞ்சாப்ல இருக்கீங்களா? அது ஒரு புகைப்படம் பார்த்த மாதிரி. பஞ்சாப் வந்து போயிட்டு வந்துட்டீங்க. பஞ்சாப் லூதியானா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. அங்க வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் தொடர்பா ஒரு 3 நாள் செமினார்ஸ்ங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு அது கலந்துக்கிட்டு இன்னைக்கு காலையில தான் இங்க வந்தேன். வந்தோடனே அந்த கல்லூரிக்கு போயிட்டு இன்னைக்கு அந்த நிகழ்வு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதான் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கலந்துக்கிட்டேன். இடையில கொஞ்சம் வர முடியல. இன்னைக்கு ஏதோ வாய்ப்புகள் கிடைச்சது. நன்றி நன்றி நன்றி. அம்மா இப்ப நிறைவு பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது நிகிலா சொல்றீங்களா? அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு ஒரு ரொம்ப பெரிய அரிய வாய்ப்பா கிடைச்சது. உங்களை மாதிரி கேக்குதுங்களாங்க ஐயா? பேசுறாமா பேசுறா. இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பா நான் பாக்குறேன். என்னோட முதல் கதை கூறுதல் தளம் இதுதான். நான் இன்ன வரைக்கும் கதைகள் சொன்னதில்லை. கவிதைகள் நிறைய எழுதியிருக்கேனே தவிர கதை கூறுதல்ல என்னோட முதல் வாய்ப்பும் தந்ததுக்கு தமிழ் இலக்கிய மன்றத்துக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. புனிதவதி அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. என்னைய பாராட்டுங்க. ஒரு நிமிஷம். அருமையான ஒரு சொல்லல். அந்த அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, மைக்குக்கு முன்னால நீங்க அந்த பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, அற்புதமாப்பா. ரொம்ப வாசிக்கணும். கண்டிப்பா அருமை. நன்றிமா. நன்றி நன்றி. சொல்றாமா சொல்றேன். இந்த ஒரு அரிய வாய்ப்பு, இத்தனை பேரு இவ்வளவு பெரிய ஆளுமைகள் என்னைய பாராட்டினதுல அளவு கடந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்குங்க ஐயா. கண்டிப்பா இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இன்னும் படிச்சு இன்னும் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து கண்டிப்பா இதே போல இன்னும் தொடருவேங்க ஐயா. நன்றி. நன்றிடா. இது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுச்சேரியிலையும் இருக்கு. அவங்க புனிதவதி அம்மா அங்கேயும் பொறுப்பாளராக இருக்காங்க. அந்த மன்றத்தோட நீங்க சேரலாம். இது தினமும் 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடக்குது. தினமும் உங்களை மாதிரி நிறைய பேர் கதை சொல்றாங்க. 8 மணிக்கு நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கூட இணைஞ்சு 8:15க்கு இணைஞ்சிட்டு கூட நீங்க என்ன பண்ணிடலாம், 8:45 கூட போயிடலாம். கரெக்டா 1 மணி நேரம் தான் இந்த நிகழ்ச்சி. 1 மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருவோம். ஜாயின் பண்ணுங்க. நிறைவு பண்ணிவிட்டோம் ஐயா பணித்துளி பாலசுப்ரமணியம் ஐயா சொல்ல போறாங்க. அவங்க தான் முடிக்க போறாங்க. அவங்க சொல்றதை கேட்டுட்டு அப்புறம் விடைபெறலாம். டிஎஸ்என் தோழருக்கு வாழ்த்துக்கள். பணித்துளி பாலசுப்ரமணியம் ஐயா வாங்க, உங்களுடைய நிறைவு பண்ணிவிட்டோம் நீங்க தான் இன்னைக்கு. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கதை சொன்ன மாணவி நிகிலா ஜெகதீசன் அவர்களுக்கு, ஜெகநாதன் அவர்களுக்கு பாராட்டுகள். மிக அற்புதமாக ஒரு புதியவர் என்ற நிலைப்பாடே இல்லாமல் அருமையாக கதை சொன்னார்கள். அருமையான குரல் வளம். கதையை படிக்கவில்லை நான், ஆனால் நீங்கள் சொன்னதை வைத்து பல செய்திகள் எனக்கு தோன்றியது. உண்மையிலேயே அதற்கு உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். இந்த கிரகணம் என்ற
இந்த சிறுகதை மிக அற்புதமான கதை. இதுல பாப்பாத்தி என்று சொல்லக்கூடிய ஒரு தாயினுடைய சிறப்பு மிக அருமையான ஒன்று. ஏன்னா பெண் குழந்தையை வளர்ப்பது என்பது அந்த காலமும் சரி, இந்த காலகட்டமும் சரி, சற்று சிரமமான ஒன்றாகத்தான் எந்த காலத்திலும் இருந்து வருகிறது. பெண் குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு கலைகளை கூட கட்டாயம் கற்க வேண்டிய சூழ்நிலை இப்போது உள்ள நிலையில் காண்கிறோம். அந்த அளவுக்கு இந்த பாப்பாத்தி இசக்கியை கண்டிக்கிறார். ஏன்னா கிராமங்கள்ல மட்டும் இல்ல, எல்லா இடங்கள்லயுமே ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டிய பிறகு கூட பிற சிறுவர்களோடு விளையாடக்கூட அனுமதிக்க மாட்டார்கள். இங்கு இந்த சுடலையினுடைய போக்கு சரியில்லாதது என்பதை கண்ட பாப்பாத்தியம்மாள் இசக்கியை கண்டிக்கிறார். ஏன்னா ஒரு வயசுக்கு அப்புறம் பழகக்கூடாது என்பது அது ஒரு காலத்தின் கட்டாயம். சிக்மண்ட் ஃப்ராய்டு உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லும்போது ஒரு கருத்தை அருமையாக வலியுறுத்துவார். என்ன அப்படின்னா, ஒரு பெற்றெடுத்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவனுக்கு தலைவாறுவதை அவன் வளர்ந்த பிறகு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு தலைவாறுவதை நிறுத்திவிட வேண்டும் தாய் கூட. ஏன் என்றால் அவனுடைய பார்வை மாறுபட்ட கோணமாக இருக்கும் அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு. அதே போல மாமியாரை கூட மருமகன் பார்க்கக்கூடாது என்பது கூட சில உளவியல் காரணத்தோடு தான். அதனாலதான் நம்ம கிராமங்கள்ல கூட அது பழமை தனமானது என்று சொன்னாலும் கூட இந்த மாமியார்கள்லாம் கொஞ்சம் ஒளிஞ்சிதான் இருப்பாங்க. மருமகனை கண்டா கதவுக்கு பின்னாடி நின்று வெக்கப்பட்டு பேசுவது போல பேசுவது. இன்றைக்கு அது சூழல் மாறி போயிருக்கு, அது வேற. ஆனா ஏன் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தது என்றால் அதுவும் கூட ஒரு உளவியல் காரணம் தான். அதை நான் வெளிப்படையாக சொல்லல. ஒவ்வொருத்தருடைய மனப்போக்குக்கு அதை விடுறேன். அது கட்டாயம் எல்லோருக்கும் புரியும். இங்கே இந்த பாப்பாத்தி அம்மாளுடைய நிலையும் அதுதான். தன்னுடைய குழந்தை சரியான ஒரு நோக்கத்திலே வளர வேண்டும் என்ற எண்ணம் அவளுடைய மனசுல ஆழமா பதியுது. ஏன்னா கணவருடைய போக்கு அது வேறு விதமா இருக்குங்கிறது அவளுக்கு புரியுது. இப்போ இதுல ஏன் கொத்தனாரு அப்படின்னு தோமுசி அவர்கள் கொத்தனார் அதுல கொண்டு வந்தாரு அப்படின்னா, வீடு கட்டக்கூடிய கொத்தனார், பல வீடுகளை கட்டி கொடுக்கக்கூடிய கொத்தனார் வீட்டுக்கு உள்ளே இருப்பவர்களுடைய மனங்களையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை. அந்த அடிப்படையில் தான் இவர் கொத்தனாரை ஒரு கதாநாயகனாக சித்தரித்திருப்பாரோ என்று எனக்கு தோன்றுது. ஏன்னா வீட்டை கட்டி கொடுக்க அந்த கொத்தனாரே ஒழுங்கா இருக்கணும், வீடு குடும்பம் அந்த குடும்பம் எல்லாம் நன்றாக இருக்கணுங்கிற எண்ணம் வேண்டும். ஆனா இந்த இந்த கதையில வரக்கூடிய இந்த கொத்தனார் பக்கிரி என்பவர் பக்கிரி மட்டும் இல்ல, சரியான போக்கிரியாவும் இருக்காரு. அதனால அந்த போக்கிரித்தனத்தை விட்டால் அந்த குழந்தையின் எதிர்காலமும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லாவே உணர்த்துறார் இந்த கிரகணம் என்ற தலைப்பின் மூலமாகவே. ஏன்னா கிரகணம் ஒரு குறிப்பிட்ட சமயம் பிடிக்கும், அப்புறம் சிறிது நேரம் கழித்து அது விலகும், அப்புறம் எப்போதோ ஒரு முறைதான் அது பிடிக்கும். அது வரக்கூடிய அந்த கிரகணத்தை விளக்குவது என்பது நம் கையில் தான் இருக்கு. அதை மிக ஆழமாக வலியுறுத்துறார் இந்த கதையின் மூலமாக தோமுசி அவர்கள். மிக அற்புதமான கதை. ஏன்னா குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் முக்கியம். குழந்தைகள் வருங்காலத்தை ஆளப்போகிறவர்கள். அதனால ஒவ்வொரு வீட்டை நேசிப்பவர்களும் குழந்தைகளை அதிகமாக நேசிப்பவர்களாக இருக்கணும். குழந்தைகளுடைய மனசு மென்மையானது, அதில் எதையுமே திணிக்க கூடாது. அவர்களாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடத்தை சரியாக இருந்தால் மட்டும்தான் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மிக திறம்பட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. கோபித்துக் கொள்வது கூட ஒரு வன்கொடுமை என்ற நிலையில் நாம பார்த்தா கூட எந்தெந்த இடங்கள்ல கோபித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம நிச்சயமா ஒரு நம்பிக்கை இருக்கணும். இங்க பாப்பாத்தி அம்மாளுக்கு தன்னுடைய குழந்தை வீணாகிவிடக்கூடாது என்ற ஒரு நல்ல அக்கறை. உயர்ந்த பெண்கள் எல்லோருமே குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கு அந்த அக்கறை தெரியும். இந்த பாப்பாத்தி சில சில நிகழ்வுகளை கண்டும் காணாமல் போகக்கூடிய அந்த தன்மையும் இந்த கதையில நம்ம பார்க்கிறோம். அதனால குழந்தைகளுடைய அக்கறை வீடு கட்டக்கூடிய கொத்தனார்ல சொன்னதுக்கு காரணமே அதுதான் என்று எனக்கு தோன்றுது. வீடு கட்டும் தொழிலை செய்யக்கூடிய கொத்தனாராக இருந்தாலும் சரி, வீட்டிற்கு உள்ளே இருப்பவர்களுடைய அந்த மனங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது தன் வீடாக இருந்தாலும் சரி, மற்ற வீடுகளாக இருந்தாலும் சரி, கட்டக்கூடிய அந்த செயல்பாடுகள், அது வீடா இருந்தாலும் சரி, தன்னுடைய மன கட்டுப்பாடா இருந்தாலும் சரி, அது இருக்கக்கூடிய அந்த நிலை
சரியான நிலைப்பாடாக இருந்தால் மட்டும்தான் வீடும் நன்றா இருக்கும், நாடும் நன்றா இருக்கும். இந்த குழந்தைகளுடைய மனநலமும் நன்றாக இருக்கும். கடைசியா எனக்கு ஒண்ணு சொல்ல தோணுது. கவி அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொல்லுவாங்க, "குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிற இல்லையா? கொண்டாடுவதை விட்டுவிட்டு குழந்தைகளை நாம் இல்லையா எப்போது கொண்டாடப் போகிறோம். வெறும் குழந்தைகள் தினத்தை மட்டும் கொண்டாடி பிரயோஜனம் இல்ல. குழந்தைகளை கொண்டாடுவோம்." இங்க இந்த கிரகணம் பல வீடுகள்ல பிடித்து நிற்குது. இது இந்த பக்கிரியினுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல, பக்கிரி போன்ற படிப்பறிவு இல்லாத அந்த குடும்பங்களில் மட்டுமல்ல, படிப்பறிவு மிக்க குடும்பங்களிலும் கூட பலவிதமான கிரகணங்கள். அந்த கிரகணமானது பொதுவாகவே சொல்லுவாங்க, கிரகண நேரத்துல கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது. காரணம் என்னன்னா, அந்த கிரகணத்தினுடைய அந்த என்ன சொல்ல, அந்த கிருமிகள் அது வயிற்றில் இருக்கும் குழந்தையை கூட பாதிக்கும். அதனாலதான் சூரிய கிரகணம் ஆனாலும் சரி, சந்திர கிரகணம் ஆனாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் வரை சாப்பிட உணவு உண்ணக்கூடாது. அதுவும் கர்ப்பிணி பெண்கள். ஏன்னா அந்த குழந்தையை பாதிக்கும். அதனால உணவையே உண்ணக்கூடாது. உண்ணாமல் இருந்து தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். அந்த தாய்க்கு தான் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு எப்படி என்பது தெரியும். இந்த கதையிலும் பாப்பாத்தியம்மாளுடைய உயர்ந்த குணம் நமக்கு தெரியுது. பக்ரிசாமியினுடைய போக்கிரி தனமும் நமக்கு புரியுது. இந்த கிரகணங்கள் எல்லாம் இந்த குடும்பத்தில் விலகியது போல எல்லா குடும்பத்திலும் இந்த கிரகணங்கள் விலக வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தோமுசி அவர்கள் இந்த கதையை படைத்திருப்பார்கள் என்று நாம் நம்புவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். நன்றி. தொடர்ந்து இந்த கதை என்பது சமூகத்தினுடைய அவலமாகவே நாம் பார்க்கிறோம். காரணம், அது கொத்தனார்னு கிடையாது, அது இன்ஜினியரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வீட்டிலையும் இந்த பிரச்சனை இருக்கு. பிள்ளைகளுடைய மனநிலையை கருதாமல் பெற்றோர் தன்னுடைய கணவன் மனைவி உறவுகளை மட்டுமே சிந்திக்கிற செயல்பாடாகவே இந்த உலகம் மாறி இருக்கிறதோ என்கிற அச்சம் படைப்பாளனுக்கு இந்த சமூகத்தின் மீது இருக்கிற சிந்தனை வெளிப்பாட்டினுடைய அடையாளம் தான் இந்த கதை. இந்த கதை என்பது இரவில் இணைந்து மறுநாள் அந்த பிள்ளை எதிர்பார்க்கறதுல 3 பேர் என்னடா மறுநாள் யதார்த்தமா இருக்காங்களே அப்படின்னு தோணுது. அப்படின்னா பிள்ளைகளுடைய மனங்களை யாரும் பார்ப்பதே கிடையாது. பிள்ளைகளுடைய மனங்களை செதுக்குவதற்கு பதிலாக சிதைக்கிற சமூகமாக இன்றைக்கு சமூகம் பயணிக்கிறது. எல்லாம் நெருக்கடி, பிள்ளைகளுக்கு நெருக்கடி 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 நெருக்கடியா கொடுத்து அந்த பிள்ளைங்களை சிந்திக்க விடுறதே கிடையாது. பாப்பா சொன்னா பாருங்களேன், பேசும்போது நான் கவிதை எழுதியிருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறது. எப்போ சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சிந்தனையை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஐயா தோமுசி ரகுநாதனுடைய படைப்பாக இந்த கிரகணம் இருக்கிறது என்றால், இந்த நாடை பிரித்திருக்கிற கிரகணம் இன்னும் இருக்கு. அது யாருமே பேசுறதுக்கு தயாராகவே கிடையாது. எவ்வளவு கிரகணம் இருக்கு எல்லா இடங்களிலும். அது எல்லா துறைகளிலும் விரவியும் பரவியும் கிடக்கிறது. அது குடும்பத்துல மட்டும் கிடையாது. அது யார் நீக்குவது என்று கேட்டால் நாம் தான் நீக்கணும். அங்க யாருக்கு பொறுப்பு இருக்குன்னா, பக்ரிசாமிக்கு எசக்கேமாளுக்கு தான் பொறுப்பு இருக்கு, அந்த பிள்ளைக்கு கிடையாது. அந்த பிள்ளைக்கான தேடலை நீங்க நல்லா, நான் அடிக்கடி சொல்றேன், இந்த சமூகத்தில் 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒன்னு பெற்றோர், 2வது ஆசிரியர்கள். இந்த 2 பேரும் தவறு செய்ய அல்லது சமூகத்தை சரியாக வழிநடத்தவில்லை என்றால் இந்த நாடு நாசமா போயிடும். குடும்பம் மட்டும் இல்ல, நாடே. இந்த 2 பேருக்கும் பொறுப்பு கூட இருக்கு. இந்த 2 பேருக்கும் தியாகம் வேணும். இந்த 2 பேருக்கும் தன்னலமற்ற சிந்தனை வேண்டும். அப்படி இருந்தால் தான் கரகம் பிடிக்காம இருக்கும், கிரகணமும் பிடிக்காம இருக்கும். இல்லைன்னா கிரகமும் பிடிச்சிடும், கிரகணமும் பிடிச்சிடும். ஆக இந்த 2ஐயும் நீக்குவதற்கான பொறுப்பாக பெற்றோர்கள் முதன்மையாக இருக்க வேண்டும். பெற்றோர் என்பது பிள்ளை பேர் அடைந்து பிள்ளை பெக்கிறது மட்டும் பெற்றோருடைய கடமை கிடையாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கவனித்து அவர்களை, எங்க கிராமத்துல ஒரு இது சொல்லுவாங்க, மாடை ஒரு பெரிய கயிறுல கட்டி போட்டிருப்பாங்களாம். அந்த மாடு நம்மளை கட்டி போடல அப்படின்னு நினைச்சா அழகா உலாவுமா. ஆனால் அடிப்படையில் அந்த பிடி என்பது பெற்றோர் இருக்க வேண்டும். எப்பொழுது இந்த பிடியை விட வேண்டும் என்றால், அந்த பிள்ளை என்றைக்கு சமூகத்தை பற்றிய சிந்தனையும் சமூகத்தை பற்றிய ஏக்கமும் ஆர்வமும் வர ஆரம்பிக்கிறதோ, அந்த பிள்ளை தனித்து நிற்க முடியும் என்கிற சிந்தனை பெற்றோருக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட சமூகமாக நாம் கட்டமைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருப்பதாக சொல்லி, இன்றைக்கு கதை சொன்ன தோழர்னு சொல்றதா, அருமை மகள்னு சொல்றதா, மாணவின்னு சொல்றதா, இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. வாழ்த்துக்கள்ரா. எங்க கீரா ஐயா வந்து வியந்து வியந்து பாராட்டினாங்க. அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க,
இந்த மாதிரி பாப்பா சொன்ன சொல்லாடல் நான் இதுவரை கேட்கல அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? கி. ராஜநாராயணனுடைய மகனார் சொல்லுகிற வார்த்தை. நீங்க நாளைக்கு யுனிவர்சிட்டியில போய் சொல்லுங்க. உங்க பல்கலைக்கழகத்துல சொல்லுங்க. அங்க இருக்க தமிழியர் புலத்துல சுப்பிரமணிய பாரதியார் தமிழியர் புலத்துல அவங்க தந்தையார் பேராசிரியரா இருந்தாங்க. வருகை தரு பேராசிரியரா இருந்தாங்க. அங்க போய் சொல்லுங்க. அவங்க மகன் என்னை பாராட்டினார் சொல்லுங்க. இதை காட்டிலும் விருது என்ன வேணும்? அப்படி விருது பெற்ற இன்றைக்கு அருமை நிச்சயமாக மாணவி ஐயா, நிகிலா நிச்சயமாக. அவர்களுக்கு, குறிப்பாக அவர்களை பெற்ற பெற்றோருக்கு ஜெகநாதன், சுமதி இணையருக்கு இந்த நேரத்துல நல்ல பிள்ளையை பெற்றிருக்காங்க. அவர்களுக்கும் வாழ்த்து சொல்லி, உங்களோட யாரும் கூட பிறந்திருக்காங்களா? ஆமாங்க ஐயா. யாரு? அக்காவா? அண்ணனா? 2 தம்பியா? அக்கா இருக்காங்க ஐயா. 2 அக்கா. 2 அக்காவுக்கும் வாழ்த்து சொல்றோம். ஏன்னு கேளுங்க, நல்ல இதான் உங்க வீட்ல உங்க பிள்ளைங்கள 3 பெண் பிள்ளைகளையும் சரியா வளர்க்குறாங்கன்னு எங்களுக்கு புரியுது. வாழ்த்துக்கள். குறிப்பாக உங்க பெற்றோருக்கு வாழ்த்த சொல்லி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக கதை சொன்ன உங்களுக்கும் சொல்லுங்க. பேராசிரியரே ஐயா சொல்லுங்க. பேராசிரியரே சொல்லுங்க. அதாவது இந்த கதையில ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு புரியல. அதான் மூட்டை பூச்சி இருக்குது ரைட்டு. சீகாரைப்பாய் சிலம்பல்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அது எதை சொல்றாங்க? போட்டுருவோம். விமர்சனத்துல போட்டுருவோம். நேரம் கருதி விமர்சனத்துல போட்டுருவோம். நன்றி. சரி. தோழர்களை, கதை சொன்ன தோழர்களுக்கும் பின்னூட்டத்தால் பெருமை சேர்த்த ஆளுமைகளுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி, தோழர்களே, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கனவுகளோடு இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். மிக்க நன்றி ஐயா. அனைவருக்கும் மீண்டும் நன்றிடாமா.